வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் டிசைன் எப்படி தைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பட்டு சாரிக்கு நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட தைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்க, சாரி ஃபுல்லாக ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அது கோல்டு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாரி முந்தானி ஃபுல்லாக பிங்க் கலரில் இந்த மாதிரி லீஃப் போட்டு நல்லா அழகாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஆனால் சில பேர் சாரீ ரொம்ப கிராண்டாக இருந்தாலும் போடும்போது ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த டிசைன் நம்ம தைச்சிருக்கோம். இந்த டிசைன் எப்படி தைக்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பேக் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் ஒன் சைட் பார்டர் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன். ஒன் சைட் பார்டர் ஸ்லீவுக்கும் ஒன் சைட் பார்டர் இடுப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பார்டர் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்கோட அகலம் நான் 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் 10 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் நெக்கோட அகலம். இப்போ இது ஒரு வீநெக் நான் கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு வீநெக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தைக்கிறது வீநெக் டிசைனு. இந்த வீநெக் டிசைன் இந்த மாதிரி போடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் இது எப்படி நம்ம சிம்பிளாக வச்சு போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கங்க. இப்போ கீழே பாட்டத்தில் நான் 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தேன். அந்த மடித்து தைக்கிறதும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மடித்து தைச்சிட்டோம் கீழே பாட்டம். இப்போ நெக்கு வரைக்கும் ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் நெக்கு வரைக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பார்டர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்டர் ரொம்ப பெருசாக பட்டையாக இருக்குது அப்படின்னால அந்த சென்டர் அந்த டிசைன் பாருங்கள், அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்டர் மட்டும் தனியாக. இப்போ இந்த பார்டரை நான் உள் சைடு லைனிங் கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த உள் சைடில் நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடுறேன் நெக்குக்கு. இப்போ இந்த பார்டர் அந்த கார்னரில் நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக அந்த பார்டர் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே கார்னரில் எல்லா கார்னர் 3 கார்னர் வரும். அந்த 3 கார்னரை நம்ம பார்டர் இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு அந்த கார்னர் மட்டும் நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுறேன். நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையல் பக்கத்தில் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாலும் அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது பிரிஞ்சு வந்துடும். அதுக்குள்ளே கட் பண்ணாலும் இந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக திருப்புறதுக்கு கிடைக்காது. அதனால் கரெக்டாக நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது பக்கத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் இப்போ நெக் ஓரத்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பார்டரை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இன்னொரு தையல் வந்து பக்கத்தில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் வெறும் பார்டர் வச்சு நம்ம இந்த வீநெக் வந்து டிசைன் பண்ணுறோம். இந்த வீநெக் வந்து பார்டர் வச்சு தைக்கிறது வந்து பிகினர்ஸ் கூட எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸியான மெத்தடில் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இது கேன்வாஸு இல்லை, கேன்வாஸ் இல்லாமல் மார்க் பண்ணி கட் பண்ணாமல் நார்மலாக இந்த பார்டரை நம்ம நெக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை. இப்போ சென்டரில் அந்த மடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து வீநெக்குக்கு நம்ம பார்டர் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இந்த சாரீ கிளாத்தில் வந்து நான் கொஞ்சம் போல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி 2 பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்லேயும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் 2 பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வந்து நான் மடிச்சுட்டு இதை நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பிங்க்கு ஒன்று, அந்த ப்ளூ கலர் சாரீ கிளாத் ஒன்று இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். நாலு பிட்டு வந்து நான் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டிருக்கேன். இப்போ சென்டரில் வந்து சின்னதாக வந்து ஒரு பார்டரை வச்சுட்டு நான் அந்த பிட்டை வந்து தச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த பார்டரும் வந்து நம்ம லாஸ்ட்டாக கார்னரில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சென்டர் வர்ற மாதிரி வந்து அந்த முக்கோணம் மாதிரி நம்ம மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது சென்டர் வர மாதிரி வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பார்டருக்கு சென்டரில் அந்த வி மாதிரி வருது பாருங்கள், அந்த வீக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பக்கத்தில் வந்து நான் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். லேஸ் வந்து பிங்க்கு கோல்டு கலந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸை வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். தைக்கும்போது அதே மாதிரி வந்து கார்னர் வரும்போது அந்த கார்னர் கிட்ட மடிச்சுட்டு அந்த லேஸை இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு கார்னரும் இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பக்கத்தில் வந்து இன்னொரு தையலும் வந்து அந்த லேஸில் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடும் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம எப்பவும் போல் வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து பேக் டாட் நான் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பார்டர் வச்சு நெக்கும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வி நெக் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து பார்டர் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம தைச்சிருக்கோம். இப்போ சென்டரில் அந்த முக்கோணம் மாதிரி மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து பீட்ஸ் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பிகினர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் நல்லா சாரீ கிராண்டாக எடுத்துகிட்டு எனக்கு வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணால் போதும், எனக்கு ரொம்ப கிராண்டாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வெறும் பார்டர் மட்டும் வீநெக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீட்டாக நம்ம பார்டர் வச்சு டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் பார்த்து தைக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கேன்வாஸ் எல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.